பெண்மனுடைய வாழ்க்கை என்னவாகும்? இன்னொரு பெண் திருமணம் முடிச்சு கொடுக்கும். இன்னொருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஏமாற்றுகின்றான் ஒரு மனிதனை. எப்படி? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பரிச்சயத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த பரிச்சயத்தை எப்படி ஏற்படுத்தி ஏமாற்றுகின்றான்? அந்த பரிச்சயத்தின் மூலமாக குழந்தையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த குழந்தைக்கு தலை போட்டோம்ல, அந்த பெண்மணியுடைய வாழ்க்கை நாசமா போச்சுல. அந்த பெண்மணி பெற்றெடுத்த 3 குழந்தைகளுடைய வாழ்க்கை நாசமா போயிடுச்சுல. இன்றைக்கு விதவைகள் இஸ்லாத்திலே தேங்கி இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எத்தனை விதவைகள் தேங்கி இருக்கிறாங்க? ஏன்? குழந்தை வர்றதுக்கு வழி இல்லை. ஏன் கட்ட மாட்டீங்கிறான்? 55 வயசு 60 வயசு கிழமை 20 வயசு பெண்ணை கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? கர்ப்பத்தடை பண்ணாத பெண் 20 வயசு பெண்ணாதான் இருப்பா. அப்ப 30-35 வயசுல அல்லாஹ் குழந்தையை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த வழியை நாம் அடைக்கின்றோமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களுடைய அடிப்படையில் தான்.